வெல்கம் டு சினிமா போகன். இன்னைக்கு நம்ம போகன் சினிமாட்டிக் அப்டேட்ல புதுசா என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மகிழ் திருமேனி அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம அஜித் குமார் அவர்கள் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். விடாமுயற்சி ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணி துணிவுக்கு அப்புறமா தலைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற படம். இந்த படத்து மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. ஒரு சில காரணங்களால தள்ளி போய் Feb 6 அதாவது இன்னைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஹாலிவுட்ல வெளியான பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் விடாமுயற்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் அஜித் குமார் அவர்கள் நடிச்சிருக்கும் போது அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தனிதான். அந்த வகையில விடாமுயற்சி படம் ஒரு பக்கா கிளாஸான படமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொன்னாலுமே த்ரிஷா அஜித்கான லவ் சீன்ஸ் எல்லாமே படத்துல பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்லோவா நகர்ந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்தை சேர்த்தது அப்படின்னே சொல்லலாம். தல அஜித் அவர்கள் எப்ப டேக் ஆஃப் ஆவார் இருந்த ஆடியன்ஸ்க்குலாம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கர ட்ரீட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர கார் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. யூசுவலாவே ஸ்டண்ட்னா அஜித் குமார் அவர்கள் கலக்கிடுவாரு. இந்த படத்துல இன்னும் ஒரு படி மேல இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அர்ஜுன் அதுக்கப்புறம் ரெஜினா கசன்ட்ராவோட ஆக்டிங்கும் முக்கியமா நம்ம சொல்லிதான் ஆகணும். அவங்க அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை விட பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு முக்கிய பில்லரா அமைஞ்சவர் அனிருத். இந்த படத்தோட சக்சஸ்ல 50% கிரெடிட்டை எடுத்து ஒருத்தருக்கு மொத்தமா கொடுக்க முடியும்னா அது அனிருத் அவர்களுக்கு தான். யூசுவலாவே அஜித் குமார் அவர்களுக்கு அமைகிற பிஜிஎம்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். மங்காத்தா, பில்லா, அது மட்டும் இல்லாம எல்லா படத்திலையுமே அஜித் குமார் அவர்களுக்கு பிஜிஎம்ன்றது ஒரு ஸ்பெஷலாவே அமையும். ஆனா இந்த படத்துல அனிருத் அவர்கள் இந்த கதைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம அஜித் அவர்களுக்கு ஏத்த மாதிரியும் மியூசிக்க பக்காவா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாம இந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட முக்கியமான ஒரு நபர்னா அது மகிழ் திருமேனி தான். இந்த படம் அஜித்தோட படமா இல்ல மகிழ் திருமேனியோட படமா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில இது மகிழ் திருமேனி அவர்களோட படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். யூசுவலா மகிழ் திருமேனி அவர்களோட ரைட்டிங்ல என்ன வேணுமோ அதை அஜித் அவர்கள் பக்காவா நடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா மகிழ் திருமேனி அவர்களோட ரைட்டிங்கை இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் பிரேக் டவுன் படத்தை எடுத்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அவர் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலுமே ரீமேக் படம் அப்படின்றதால ரைட்டிங்ல பெருசா இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த படத்துல குறிப்பா மேக்கிங் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கோட ஒரு கிளாஸான படமா இது இன்னைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஸ்டண்ட் சீன் அப்படின்றது பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணுங்க. ஸ்டண்டா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த படத்துல நடிச்ச ஆக்டிங்கா இருக்கட்டும், குறிப்பா படத்தோட மியூசிக், இந்த படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி இவங்க எல்லாமே சேர்ந்து படத்தை பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஏகே ஃபேன்ஸை பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும், ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட இந்த படத்தை பார்க்கலாங்க. ஏன்னா இந்த படத்துல ஃபேமிலியை பத்தி தான் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தியும் ஃபேமிலி பாண்டிங் பத்தியும் தான் இந்த படத்துல பயங்கரமா பேசியிருக்காங்க. அதனால எல்லாமே இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம சினிமா அப்டேட்ஸ்குள்ள போலாம். முதலாவதா 2025 தமிழ் சினிமாவோட முதல் வெற்றி படமான மதகஜராஜா படத்தை கொடுத்த சுந்தர் சி அவர்கள் அடுத்து மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற ஒரு படத்தை பயங்கர பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல நயன்தாரா அவர்கள் நடிப்புல சுந்தர் சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட்டா 100 கோடி பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. டெக்னீஷியன் ஆக்டர்ஸோட சேலரிலாம் போக இந்த படத்துல ஒரு 70 crores இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்களாம். இந்த படத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் மெயினா இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுக்கு தான் அதிகமாக செலவெடுக்குது. சுந்தர் சி அவர்கள் ஆல்ரெடி சங்கமித்ரா அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி டிராப் பண்ணியிருந்தாரு. சங்கமித்ரான்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். அந்த படத்துல அவர் ஒரு வகையான ஹிஸ்டாரிக்கல் பிரம்மாண்டத்தை பிக்சரைஸ் பண்ண இருந்தாரு. ஒரு சில காரணங்களால சங்கமித்ரா படம் நடக்காம போயிடுச்சு. ஆனா மூக்குத்தி அம்மன் 2 படத்துல சுந்தர் சியோட டைரக்ஷன்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரம்மாண்டத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சு டைரக்ட் பண்ணி டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. இந்த மூக்குத்தி அம்மன் 2 பயங்கர பொருட்செலவுல டைரக்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸா கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் படக்குழு தரப்புல இருந்து என்னென்ன அபிஷியல் அப்டேட்ஸ் வருதுன்னு.
அது மட்டும் இல்லாம சுந்தர் சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை முடிச்சுட்டு அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு குலுங்க குலுங்க சிரிக்க வச்ச கலகலப்பு பிரான்சைஸோட கலகலப்பு 3 படத்தை தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கலகலப்பு 3 ப்ராஜெக்ட்டை பத்தி இனிஷியலா நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்களும் இந்த படத்தில் நடிக்க இருக்காரு. சுந்தர் சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை முடிச்சிட்டு வந்த உடனே கலகலப்பு 3 படத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் கலகலப்பு 3 படத்தை பத்தியும் என்னென்ன அபிஷியல் அப்டேட்ஸ் வர இருக்குன்னு. ஃபெப் 3ஆம் தேதி நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு 3 படத்துக்கான அப்டேட்ஸ் வரிசையா வந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில என்னென்ன படம் எப்பப்ப ஸ்டார்ட் ஆக இருக்கு, யார் யார் டைரக்ட் பண்றா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா எஸ்டிஆர் 49 நம்ம பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணனோட டைரக்ஷன்ல ஒரு காலேஜ் பேஸ்டு ஒரு யூத் சப்ஜெக்டா இந்த படம் ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்டா இந்த எஸ்டிஆர் 49 படத்தோட ஷூட்டை இந்த மார்ச் மந்த்ல இருந்து பரபரப்பா தொடங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கூடிய சீக்கிரம் வர இருக்கு. நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை டைரக்ட் பண்ண தேசிங் பெரியசாமியோட டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் நடிக்க இருக்காருன்ற அப்டேட் எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தது. ஆனா ஒரு சில பட்ஜெட் இஷ்யூ காரணமா அந்த படம் தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த நிலையில எஸ்டிஆரோட 50வது படமா அந்த படம் தான் அப்படின்ற மாதிரி அவர் பர்த்டே அன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இருக்கிற சர்ப்ரைஸ் என்னன்னா, எஸ்டிஆர் 50யோட ஒரு ப்ரோமோ கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. அந்த ப்ரோமோவை நம்ம ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா தான் ஷூட் பண்ண இருக்காரு. இப்போ சிம்பு அவர்கள் பயங்கரமா முடிவளர்த்துட்டு இருக்கிறதே எஸ்டிஆர் 50 படத்துக்காக தான். குறிப்பா அந்த ப்ரோமோவை முடிச்சுட்டு எஸ்டிஆர் அவர்கள் எஸ்டிஆர் 49க்கு ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல திரும்ப இருக்காரு. வர மார்ச் அல்லது ஏப்ரல் மாசத்துல எஸ்டிஆர் 50 படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே, அதுக்கப்புறமா இப்போ பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்லயும் காட் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு படத்தை எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க இருக்காரு. யூசுவலாவே அஸ்வத் மாரிமுத்து படம் அப்படின்னாலே ஒரு ஃபேண்டசி கலந்த ஃபன் எலமெண்ட் அந்த படத்துல இருக்கும். இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும் போதுமே இதுவுமே ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு என்டர்டெய்னிங் சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா எஸ்டிஆர் அவர்கள் அஸ்வத் மாரிமுத்தோட டிராகன் படத்துக்கு ஒரு சிங்கிளும் பாடி கொடுத்திருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்டிஆரோட லைன் அப்ஸ்ல இருந்து புதுசா என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வர இருக்குன்றத. டானாகாரன் படத்தை எடுத்த தமிழ் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம கார்த்தி அவரோட 29வது படத்தை நடிக்க இருக்காரு. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படம் ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல் பேக்டிராப்ல ஒரு கேங்ஸ்டர் படமா உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வடிவேலு அவர்களை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ கார்த்தி அவர்கள் கரண்டா PS மித்ரன் அவர்களோட டைரக்ஷன்ல சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங்ல பிஸி இருக்காரு. அந்த சர்தார் 2 படத்தோட ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி அவர்கள் டானாகாரன் தமிழ் அவர்களோட டைரக்ஷன்ல நடிக்கிற 29வது படத்துல வந்து ஜாயின் பண்ண இருக்காரு. வடிவேலு அவர்கள் இந்த படத்துல கார்த்தியோட நடிச்சாருன்னா கார்த்தி அவர்களோட கெரியர்ல வடிவேலு அவர்களோட இணைந்து நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுவா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் கார்த்தி 29ல இருந்து இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வர இருக்குன்றத. 8 தோட்டாக்கள் படத்தை இயக்குன ஸ்ரீ கணேஷ் அவரோட டைரக்ஷன்ல சித்தார்த் அவர்கள் 3 BHK அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்க இருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் டீசர் நேத்து வெளியாயிருந்தது. ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கதையா அந்த படம் உருவாக இருக்கு. தமிழ் சினிமால ரொம்ப நாளாவே ஆக்ஷன் வயலன்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிற நிலையில இப்ப ரீசெண்டா வெளியான குடும்பஸ்தன் படம் ஒரு ஃபேமிலி படமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு பிளசண்டான ஃபேமிலி சப்ஜெக்டா ரெடி ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குதுன்றத. நம்ம நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஜெயிலர் 2 படம் இயக்க போறாரு அப்படின்ற அப்டேட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த படத்தோட ப்ரோமோவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாக இருந்தது. இப்போ நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில நெல்சன் அவர்கள் ஜூனியர் NTR வச்சு ஒரு படம் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை முடிச்ச உடனேவே ஜூனியர் NTR படத்துல நெல்சன் அவர்கள் போய் ஜாயின் பண்ண இருக்கிறதாகவும் அந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையமைக்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த மாசம் இந்த படத்தை பத்தின அபிஷியல் அப்டேட் வெளியாகலான்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம SS ராஜமௌலி அவரோட டைரக்ஷன்ல மகேஷ் பாபு அவர்கள் ஒரு படம் நடிக்க இருக்காரு.
இது மகேஷ் பாபு அவர்களோட 29வது படம். இந்த படத்தோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த படம் 2027 28ல வெளியாகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. பிரியங்கா சோப்ரா இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டரா நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல இருந்து ஒரு சில முக்கியமான ஆர்டிஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆக இருக்காங்க. அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே வர இருக்கிற BCU நியூஸ்ல பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலி அப்படின்ற படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய லைன் அப் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரு விக்ரம் படம் முடிச்சதுக்கு அப்புறமே அவர்கிட்ட டேட் கேட்டு பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பல ஹீரோஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலையில இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு என்னென்ன லைன் அப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். கூலி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி அவரு SR பிரபு அவர்களோட டைரக்ஷன்ல ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ்ல கைதி 2 படம் பண்றாரு. அதுக்கப்புறமா மைத்ரி மூவி மேக்கர்ஸோட ப்ரொடக்ஷன்ல பிரபாஸ் அவர்களை ஹீரோவா வச்சும் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண இருக்காரு. அது மட்டும் இல்லாம 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் அவர்களோட தயாரிப்புல தனுஷ் அவர்களை வச்சும் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ பராசக்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணி தர இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வர 2 வருஷத்துக்கு கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்ல எல்லா படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறதால அந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்திகேயன் காம்போ வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் லோகேஷ் கனகராஜ் காம்போன்றது ஒரு டிஃபரெண்டான காம்போ அப்படின்னே சொல்லலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த காம்போல உருவாகிற படம் எப்படி வருதுன்றத. இன்னைக்கு வெளியாகி இருக்கிற விடாமுயற்சி படம் தல ரசிகர்கள் மத்தியில பயங்கர வரவேற்பை பெற்றிருந்தது. இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியிலும் ஆடியன்ஸ் மத்தியிலும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல நம்ம அஜித் குமார் அவர்களோட ஃபேமஸ் சாங்கான தீனா படத்துல வந்த பத்தி குச்சி பத்திக்காதரா சாங்கை ரீமேக் பண்ண இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த பல அஜித் ரசிகர்களும் ஆடியன்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, விடாமுயற்சி கிளாஸா இருக்கு, பயங்கரமா இருக்கு, ஆனா நாங்க குட் பேட் அக்லி படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குட் பேட் அக்லி ஒரு ஃபேன்ஸ்க்கான பயங்கர ட்ரீட்டா அமைய போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட கடைசியில குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் குட் பேட் அக்லி டீம்ல இருந்து என்னென்ன அஃபிஷியல் அப்டேட்ஸ் கிடைக்குதுன்றத. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.